நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். அதாவது புதுச்சேரி புஸ்ஸுக்கே அனுமதி கிடையாதா? அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழகத்தோட ரோட் ஷோ அதுக்கு அனுமதி கேட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் அவங்க முயற்சி பண்ணாங்க. அப்போதைக்கு டிஜிபி அவர்கள் அலுவலகத்துல இல்ல. இருந்தாலும் அவங்க அனுமதி தர்ற மாதிரி ஒரு சூழல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே கரூர்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்தது ஒரு காரணமா சொல்றாங்க. அதுபோல மறுபடியும் இவங்க புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்துனாங்க அப்படின்னா, அதாவது மற்ற மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் சுற்றியுள்ள அந்த 3 மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அந்த ஒரு எச்சரிக்கை காரணமாக, அந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை காரணமாக நாங்க அவருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் அப்ப வெளிவந்தது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ஆர் காங்கிரஸோட தலைவர் அப்புறம் முதல்வரான ரங்கசாமியை போய் பார்த்து அவர்கிட்ட அனுமதி கேட்டு நாங்க வாங்குறோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தார். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்களோட விஜய் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட போய் கேட்டா ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதனால போய் சந்திச்சாங்க. ஆனா இப்பவும் ரோட் ஷோவுக்கு அனுமதி தரல. அவங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு துறைமுகம் பகுதியில ஒரு பொதுக்கூட்டம் நீங்க நடத்திக்கலாம் அப்படின்றதுக்கான அனுமதியை நாங்க தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் செய்தியாளர்கள் கேட்கும்போது அனுமதி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஒரு உறுதியான தகவல் எதுவும் அவர் சொல்லல. இப்போ அனுமதி கிடையாது, அதாவது ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியோட சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா புதுச்சேரியில மிகப்பெரிய அளவுக்கு ரோடு வசதி கிடையாது. அதாவது சாலை வசதிகள் ரொம்ப குறுகலானது. அதனால அவ்வளவு பெரிய மக்கள் தொகையை அந்த கூட்டம் நிறைய விஜய் அவர்களை பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க. அதனால அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறது ரொம்பவே சிரமம். புதுச்சேரியில மொத்தமே 4000 போலீசார் தான் இருக்காங்க. அவங்க அந்த மாநிலத்தோட நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அது போக இவரோட அந்த ஒரு கூட்டத்துக்காக மட்டும் நாங்க அவ்வளவு காவல்துறையை செலவழிக்க முடியாது, அவ்வளவு ஒரு காவலர் எண்ணிக்கை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க அனுமதி மறுத்திருக்காங்க. அது போல கரூர்ல ஏற்கனவே கூட்ட நெரிசல்னால அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்க அவருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஆனா துறைமுகம் பகுதியில ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அனுமதி தர்றோம். அதுல அவர் நடத்திக்கிட்டோம். அதுக்கு நாங்க எந்த ஆட்சேபனையும் தரல. நாங்க அதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். இப்பதான் புதுச்சேரி புசிக்கே அனுமதி கிடைக்கலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. ஏன்னா புதுச்சேரியில புசி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. என்ஆர் காங்கிரஸோட மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கமா உள்ளவர் அப்படின்ற மாதிரி பேசப்படுறாரு. அது போக பிஜேபிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் எழுந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ அவங்க அனுமதி தரல அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள், அவர்களோட செயல்பாடுகள் அதுதான் காரணம். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே கரூர்ல அந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஸ்ஐஆருக்கு போராட்டம் நடத்துறாங்க. அதுலயும் இந்த கம்பிகளை எல்லாம் உடைச்சது, ஏறி நின்று உடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் மறுபடியும் அவங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஸோ இதுல தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் பல பேர் இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாம சமூக வலைத்தளங்கள்ல தங்களோட பதிவுகளை ஏற்றிட்டு வராங்க. ஏன்னா புதுச்சேரி அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம். அதுக்கு தனி முதல்வர் இருக்காரு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இத்தனைக்கும் புதுச்சேரியில ஆட்சியில இருக்கிறது பிஜேபி கூட்டணி அரசு. ஸோ இவங்க பிஜேபியில இவங்க பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டணியில வச்சுதான் அந்த சிபிஐ விசாரணைன்றது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல அந்த ஒரு கூட்டணி ஆட்சியிலேருந்தே இவங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னா அதோட சீரியஸ்னஸ், அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுதான். ஏன்னா ரசிகர்கள் நிறைய வர்றவங்கள நம்ம தடுக்க முடியாது. அதை தடுத்தாங்க அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை செய்வாங்க. அது அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேரா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீதியில யோசிச்சு அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் அவர்களோட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த பரிசு தான் தவிர இதுல அரசியல் காரணங்கள் பெருசா எதுவும் கிடையாது.
ஆனா இது புரியாம தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையில சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு வர்றதுதான் அவங்கள மிகப்பெரிய ஆச்சரியக்குறிகள் அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்ல வைக்கிது. உண்மையிலே புதுச்சேரியில அனுமதி வழங்காததுக்கான காரணம் இதுதான். ஸோ இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.